ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அழகான ஒரு கிளைமேட்டுங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இன்றைக்கி கிளைமேட்டு. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுருக்காங்க. நாற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடப்போகிறாங்க. ஸோ இந்தமாரி ஏகப்பட்ட ஒரு நல்ல ஒரு குட்டான ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க இல்லையா? மார்னிங் எழுந்த உடனே ஜாலியாக போயிட்டு ஒரு ரோட்டில் நின்று அங்கே ஒரு இயற்கையான ஒரு காற்று வரக்குள்ள கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ செம்ம ஃபீலாக இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீலுங்க அது. இன்றைக்கி வர கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரெயின் பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று, வெயிலும் பார்த்தீங்கன்னா அடிக்கலை. இந்த வீடியோ ஒரு 10 மணிக்கு தான் கிட்ட எடுத்தது. ஸோ 10 மணிக்கு எடுத்ததே பாருங்கள், வெயில்லாம் அவ்வளோவா இல்லவே இல்லை, சன்லைட்லாம். ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு ஒரு காற்று வர அடிச்சுதாங்க. அதே போல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்றுலாம் நட்டுருக்காங்க. ஸோ இந்தமாரி நாற்றுலாம் நட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாற்று நீங்கள் நட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று நட்டும் இருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் வசிக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் தானே. ஸோ அப்போ எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் முன்னாடி ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுங்க ஒரு ஃபீலு. இங்கே பாருங்கள், கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் சரிங்களா, ஃபுல்லாக வயல்வெளி தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கரம்பாக தான் கிடைக்கும். கரம்புனா என்னென்னா எதுவுமே நடாத ஒரு இது மாதிரி அப்படியே கிடக்குங்க சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பாருங்களேன், காற்றடிச்சு அந்த வயல்வெளிலாம் அப்படியே அசைகிறப்போ ஒரு ஃபீல் வரும் பாருங்க. செம்ம ஒரு ஃபீலுங்க அது. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் நேரில் உணர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஃபீலாக இருக்கும். அதே போல் இந்த வயல்வெளிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பு இருக்குது. ஸோ புளியாந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்களுங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போடுறேன். மரம் சரிங்களா. புளியாங்கலையை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் மேலே காமிச்சிருங்க இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புளியா மரம் தான். இது வயல்வெளிங்க. ஸோ இந்த வயல் பார்த்தீங்கன்னா நட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது பார்த்தீங்கன்னா நெல் ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அது காஞ்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது அறுக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சுருக்காங்க. ஒரு பச்சையுமே ஒரு 10 நாள் தான் இருக்கும் சரிங்களா. அது 10, 20, 10, 15 நாள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அது பக்கத்துலலாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நட போகிறதுங்க. வெறும் கரம்பாக இருக்குது பாருங்கள், தண்ணி பாய்ஞ்சிருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது நடவு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்தமாரி தண்ணிலாம் பாய்ஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ மழை காலம் வரப்போகுது இல்லையா. மழை காலம் மீன்ஸ் இப்போ கார்த்திகை மாதம் வந்துச்சு. நவம்பர் டிசம்பர்லாம் மழை வரும். ஜனவரி கூட மழை தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த 2 மாதத்தில் மழை அதிகமாகவே இருக்கும் சரிங்களா, அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே சீசன் இது தான் நம்மளுக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை இன்னும் அவ்வளோவா இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி தான் மழை ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் நவம்பர் டிசம்பர் வந்தாலே நல்ல ஒரு மழை இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ், பாய். This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.